அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழக வெற்றிக் கழகத்துல 23 எம்.எல்.ஏக்கள் இன்னைக்கு அமைச்சரா பதவியேற்க போறாங்க. அதுக்கான ஆளுநர் தலைமையில் நம்ம தமிழக முதல்வர் தளபதி விஜய் தலைமையில் நடந்துச்சு. 23 பேர் அமைச்சரா பதவியேத்துட்டாங்க. 23 பேர்ல பார்த்தீங்கன்னா 7 பேர் தலித் அமைச்சர்கள், 3 பேர் பெண் அமைச்சர்கள். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சமூக நீதி திமுக என்னதான் கூப்பிட்டாலும் தலித் அமைச்சருக்கு பதவியே குடுக்க மாட்டாங்க. ஆனா தமிழக வெற்றிக் கழகத்துல பார்த்தீங்கன்னா, முதல் முறையா பார்த்தீங்கன்னா 7 பேருக்கு அந்த தலித் உள்ள 7 பேருக்கு அமைச்சர் பதவி குடுத்துருக்காங்க. 3 பெண் அமைச்சர்களுக்கு பதவி குடுத்துருக்காங்க. இது எல்லாமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இளம் அமைச்சர்கள். இதுவே முதல் முறை. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய யார்கிட்ட பணம் திமுக, அதிமுகல பார்த்தீங்கன்னா யாருக்கு பணம் அதிகமா இருக்கோ அந்த பதவியெல்லாம் போட்டி போட்டு வாங்குவாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. நம்ம கூட முதல்ல இன்ன வரைக்கும் நம்ம கூட இருக்கவங்களுக்கு பதவி குடுத்துருக்காங்க. ரொம்பவே சந்தோஷம். எனக்கு பிடிச்ச பேச்சாளர் பார்த்தீங்கன்னா ரமேஷ். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறை அமைச்சர் பதவி குடுத்துருக்காங்க. ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா அவருடைய பேச்சு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா எம்.எல்.ஏ ஆனதும் எங்கெங்கெல்லாம் அம்மா உணவகம் எங்கெங்கெல்லாம் போய் விசிட்லாம் பண்ணாரு, ஆய்வுலாம் பண்ணாரு. ஸோ இளம் வயது உள்ளவங்களுக்கு பதவி குடுத்தா தான் அவங்க சிறப்பா செயல்படுவாங்க, வேகமா இருப்பாங்க. மக்கள் பிரச்சனை விரைவில நடவடிக்கை எடுப்பாரு. கண்டிப்பா கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. ஒரு பயம் இருக்கு. மக்கள் நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. கண்டிப்பா இதெல்லாம் செய்யணும். அவங்களுக்கு கண்டிப்பா பயம் இருக்கும். கண்டிப்பா செய்வாங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.